அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தை வச்சு எப்படி லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவையெல்லாம். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிட்லாம். 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி ஒரு ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் அரிசி எடுத்து அதே மாதிரி கடாயில் வறுத்துக்கோங்க. ஸ்பூன் அரிசி இந்த மாதிரி பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி அந்த உளுந்த மாவு கூட சேர்த்துக்கணும். இது மாதிரி மிக்சியில் அரைச்சி மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 ஸ்பூனு உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை எடுத்து அதையும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துட்டு அதையும் அரைச்சி அந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவோட சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெல்லத்தை இந்த மாதிரி பொடியாக தட்டிட்டு அதையும் இந்த மாவு கலவையோடு சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக மிக்சியில் திரும்ப இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் முந்திரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி அதை நெய்யில் வறுத்து அந்த மாவு கலவையோடு சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி முந்திரி வறுத்து மாவு கலவையோடு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி அந்த கலவையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி ஒரு பக்கத்தில் ஊற்றி இந்த மாதிரி ஒரே அளவு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நெய் அதிகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். அதையும் நீங்கள் சூடு பண்ணி இந்த மாதிரி ஊற்றி கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக உருண்டையாக ஒரே அளவில் பிடிச்சிக்கணும். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்து இருக்குது இதில். இந்த மாதிரி ஒரே அளவு உருண்டையாக பிடிச்சிடுங்க. ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.